சித்திவிநாயகமூர்த்திக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமஸ்ஸர்வேப்யஹ. Namaskaram from Perth, Australia, and welcome to episode 7B of our series Azhikku Murugan. பூர்வ சரித்திரத்தில், அதாவது in episode 7A, திருச்செங்கோடு வேலவனின் கருணையினால் பூனாச்சி புதூரில் அவதாரம் செய்த அர்த்தநாரி பழனியாண்டவனின் அருளை பெற்று மைசூர் சுவாமிகளான கதையை பார்த்தோம். இன்றைய தினம் நம் மைசூர் சுவாமிகள் ரமண மகரிஷி மற்றும் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தோட வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளான சரித்திரத்தை எடுத்துட்டு இருக்கோம். திருவண்ணாமலையில மைசூர் சுவாமிகளுக்கு ரமண பகவான் முதல்ல சாக்ஷாத் பழனியாண்டவனாகவே காட்சி கொடுத்தார். சொல்லி போன பதிவை பூர்த்தி பண்ணினோம் இல்லையா? அன்னிலேருந்து மைசூர் சுவாமிகள் பகவான் கூடவே 2 மாசம் தங்கி இருந்தார். இவரை திருப்புகழ் சொல்லி ஏதாவது பிழை இருந்தா பகவானே திருத்துவார். இவர் பகவான் கூட கிரிவரம் போவார். அப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும் நம்ம மைசூர் சுவாமிகளுக்கு. இந்த 2 மாச திருவண்ணாமலை வாசத்துல மைசூர் சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகளை தூரக்கேந்து 2 தடவை தரிசனம் பண்ணினாரே தவிர கிட்டக்க போய் நமஸ்காரம் பண்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. அப்போ திருவண்ணாமலையிலேருந்து இப்போ மெட்ராஸுக்கு வந்துட்டார். வெங்கடேஷ ஐயர்னு ஒரு பக்தராத்துல தங்கிட்டு இருந்தார். அன்றைய தினம் ஷஷ்டி. வழக்கம் போல திருப்புகழ் பாராயணம் ஃபாலோட் பை அன்னதானம். இலை போட்டாச்சு. பக்தாலாம் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டா. நம்ம மைசூர் சுவாமிகள் பரமாரத்துக்கு தயாராயிட்டு இருந்தார். அப்போ ரொம்ப பசி, சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டுட்டு குஷ்ட ரோகத்தோட ஒரு வயசானவர் அவாத்து வாசல்ல வந்து நின்றார். மைசூர் சுவாமிகள் இந்த கிழவரை கூட்டிண்டு ஒரு தனி கூடத்துல உக்காத்தி வச்சு அருவருப்பு பாராட்டாம அவருக்கு ஒரு இலைய போட்டு தானே பரமாறினார். குஷ்டரோகி தானே, மிச்சம் மீதிய போடுவோம், பழையது போடுவோம் அப்படின்னு அவர் நினைக்கல. மற்ற பக்தாளுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடுன்னா இவருக்கும் அதே வடை பாயசம் ஒரு ஐட்டம் விடாம தானே பரமாறினார். அந்த கிழவர் நன்னா சாப்பிட்டு திருப்தோஸ்மி கிளம்பி போயிட்டார். அவர் கிளம்பி போன அப்புறமா நம்ம மைசூர் சுவாமிகளுக்கு பளீர்னு ஒரு ஜோதி தெரிஞ்சுது. அதுக்குள்ள சேஷாத்ரி சுவாமிகள் உட்காந்துட்டு எதுக்கு உனக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்க அவருடைய ஷிகையும் பூனலும் அவரை விட்டு நழுவுற மாதிரி ஒரு காட்சியை பார்த்தார். சேஷாத்ரி சுவாமிகள் நீ உன்னதமான நிலையை அடைவாயாகன்னு மைசூர் சுவாமிகளை ஆசீர்வாதம் பண்ணினார். அந்த ஜோதி கலைஞ்சது. மைசூர் சுவாமிகள் மெய்மறந்து போனார். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவருடைய மனநிலையில பல மாற்றங்கள். எப்படியாவது சன்னியாசம் வாங்கிட்டு போயிடணும்னு ஒரு வேகம் வந்து கொடுத்து. ஆனா நஞ்சம்மா அவருடைய மனைவிக்கு அதுல உடன்பாடு இல்லை. கிரகஸ்தரும் தர்ம பத்னியோட அனுமதி இல்லாம சன்னியாசம் வாங்கிட்டு போக முடியாது இல்லையா? அதனால இந்த நஞ்சம்மாவையும் கூட்டிட்டு மெட்ராஸ்லேருந்து இப்போ திருத்தணிக்கு வந்துட்டார். சுப்பிரமணிய சுவாமியின் சன்னதியில உட்கார்ந்துட்டு தன்னுடைய கணீர் குரல்ல இப்போ சந்தத்தோட திருப்புகழ் சொல்லிட்டு இருக்கார். சந்தம், சந்தஸ், மீட்டர் அப்படிலாம் சொல்றா இல்லையா? அது திருப்புகழ்ல ரொம்ப முக்கியம். முத்தை தருபத்தி, திருநகை, அத்திகிரை சத்தி, சரவணன் அப்படின்னு படிக்க கூடாது. தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன த
தன தானன்னு சந்தம் இருந்ததுன்னா முத்தை தருவத்தி திருநகையத்திக்கிரை ஜத்திச் சரவண முத்திக்கொரு வித்துக்குரு பர என ஓதும் தன தான. இப்படி சந்தத்தோட சந்தோஷமா நம்ம மைசூர் சுவாமிகள் திருப்புகழ் படிச்சுட்டு இருக்கார். அவரை விட சந்தோஷமா ஒரு அம்மாவும் பிள்ளையும் அங்க சந்நிதியில உட்கார்ந்துட்டு அதை கேட்டுட்டு இருந்தா. இந்த 3 பேரை விடையும் ஒருபடி அதிகமான சந்தோஷம் அந்த சன்னதியில இருந்த மற்றொருவருக்கு. யார் இந்த மற்றொருவர்? வேற யாரும் இல்ல, நம்ம சுப்பிரமணிய சுவாமி தான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப வேண்டிய 2 பக்தர்கள் இப்போ மீட் பண்ணிட்டு லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறா. அந்த அம்மா அந்த பிள்ளையோட காதுல ஏதோ சொல்ல, அந்த பிள்ளை மைசூர் சுவாமிகள்கிட்ட வந்து, ஐயா வணக்கம், இவ்வளவு நல்லா சந்தத்தோட திருப்புகழ் சொன்னீங்களே, இந்த பதிகங்கள்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? அம்மா கேட்கறாங்க. மைசூர் சுவாமிகள் அவருடைய திருப்புகழ் புஸ்தகத்தை ஒரு பையில போட்டு அந்த பைக்கு 2 சைடும் கயிறு கட்டி அதை அப்படியே தன்னுடைய கழுத்துல தொங்க விட்டு இருப்பார். ஒரு பெண்டன்ட் மாதிரி. எல்லாரும் செயின்ல முருகனோட பெண்டன்ட் கோத்துப்பா இல்லையா, அந்த மாதிரி மைசூர் சுவாமிகளுக்கு ஒரு பெரிய திருப்புகழ் பெண்டன்ட். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த திருப்புகழும் முருகனும் வெவ்வேறே இல்லை, 2ம் ஒண்ணுதான். அப்போ நம்ம மைசூர் சுவாமிகள் அந்த திருப்புகழ் பெண்டன்ட்டை பார்த்து சொன்னார், இந்த புஸ்தகமா மெட்ராஸ்ல லிங்கிச்செட்டி தெருல வடக்குப்பட்டு சுப்பிரமணியம் பிள்ளையோட பதிப்பகத்திலேருந்து எனக்கு கிடைச்சது. அட, அவர் தான் என்னுடைய அப்பா, இவங்க தான் எங்க அம்மா. என்னுடைய பெயர் செங்கல்வராயன். அந்த பிள்ளை வேற யாரும் இல்ல, தணிகைமணி செங்கல்வராய பிள்ளையும் அவ அம்மாவும் தான் அங்க அன்னைக்கு வந்திருந்தா. இதை கேட்டுவிட்டு மைசூர் சுவாமிகள் சந்தோஷப்பட்டார். அப்படியே செங்கல்வராய பிள்ளைய கட்டிண்டு, உனக்காக தானேப்பா இத்தனை காலம் காத்துட்டு இருந்தேன், அந்த திருப்புகழ் புஸ்தகத்தோட 2வது பாகம் வேணுமே எனக்கு, அனுப்புறேன் ஐயா. உங்கள் பெயர் என்ன, முகவரி என்ன? என்னுடைய பெயர் மைசூர் முருகபிரம்மம். என்னுடைய முகவரியா? எழுதிக்கோ, பழனி ஆண்டவனின் சன்னிதானம், பழனி. இந்த பேரையும் அட்ரஸையும் தான் செங்கல்வராய பிள்ளை எழுதி போட்டார். பழனியில அந்த புஸ்தகம் அவருக்கு கிடைச்சி விடுதே. இப்போ மைசூர் சுவாமிகள் நஞ்சம்மாவையும் கூட்டிட்டு திருத்தணிலேருந்து பழனிக்கு திரும்பி வந்துட்டார். ஒரு சமயம் நஞ்சம்மாவோட கனவுல நெற்குன்றம் தண்டபாணி சுவாமிகள் காட்சி கொடுத்தார். இவர் ஒரு சிறந்த முருக பக்தர், பெரிய தமிழ் புலவர், தேசபக்தர், உயர்ந்த ஞானி. இவரை பத்தி சொல்லணும்னா அதுக்கே நம்ம ஒரு தனி எபிசோட் போடணும். இந்த நெற்குன்றம் தண்டபாணி சுவாமிகள் நஞ்சம்மாவினுடைய கனவுல தோன்றி, அம்மா, உன்னுடைய கணவருக்கு இந்த ஷரீரத்தோட பற்றற்ற நிலை வந்து கொடுத்த, அவர் ஒரு ஞானிமா, பட்டுன்னு கனவு கலைஞ்சது. நஞ்சம்மா இன்னைக்கு காத்தாலேயே மைசூர் சுவாமிகளுடைய சன்னியாசத்துக்கு ஒத்துண்டுட்டா. மைசூர் சுவாமிகளும் பழனியிலேருந்து கிளம்பி மெட்ராஸுக்கு வந்து அங்கேருந்து காசி யாத்திரை புறப்பட்டார். வாரணாசிக்கு வந்துட்டார் நம்ம மைசூர் சுவாமிகள். இப்போ ஜிலு ஜிலு ஜிலுன்னு கங்கா ஸ்நானம் பண்ணினார். காசி விஸ்வநாதனையும் விசாலாட்சியும் கண்குளிர தரிசனம் பண்ணினார். கங்கா தீரத்துக்கு வந்தார், உட்கார்ந்தார், திருப்புகழ் பாராயணம் பண்ணினார். எங்க போனாலும் ஒரு துண்டை வச்சு போட்டுப்பார், அதுல உட்காந்து பார், கைய கூப்பிண்டு கண்ணை மூடிண்டு தன்னுடைய கணீர் குரல்ல திருப்புகழ் பாராயணம் பண்ணுவார். காசு பணம் சேர்ந்ததுன்னா அதை வச்சு அன்னதானம் பண்ணுவார், கோவிலுக்கு கைங்கரியங்கள் பண்ணுவார். முடியாத மனுஷால பார்த்தா தன்னால முடிஞ்ச சேவைய அவளுக்கு போய் பண்ணுவார். இப்படிதான் அவர் வாழ்ந்துட்டு. இப்படி அவர் காசியில இருந்துட்டு இருக்கச்சே ஒரு நாள், அதாவது 1916 ஜூலை மாசம், நஞ்சம்மா
பழனி ஆண்டவனின் திருவடிகளை அடைந்தாள் என்கின்ற செய்தி இவருக்கு வந்தது. நஞ்சம்மாக்கு பழனி ஆண்டவனின் திருவடி எப்படி கிடைச்சது? ஒரு நாள் கூட அவ திருப்புகழ் பாராயணம் பண்ணதான் நம்ம கதையில பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பழனி ஆண்டவன் அர்த்தநாரியைத்தான் தடுத்து ஆட்கொண்டு திருப்புகழ் கொடுத்தான். அர்த்தநாரி மைசூர் சுவாமிகளானார். இந்த மைசூர் சுவாமிகளுக்கு சேஷாத்ரி சுவாமிகள் எவ்வளவு பெரிய மகான், ஜோதி ஸ்வரூபமா தர்சனம் கொடுத்தார். மைசூர் சுவாமிகள் ஆனத்தை பெற்றார். நஞ்சம்மா என்ன பண்ணுவோம், அவளுக்கு என்ன தெரியும், அவ பிரம்மஜானி இல்லையே. ஆனா கடைசி வரைக்கும் அவளுடைய கணவர் இந்த மைசூர் சுவாமிகளுக்கு எதிர்பார்ப்பே இல்லாம சுஷ்ரூஷ பண்ணினான். இந்த முருகனடியாருக்கு அவ பண்ணின தொண்டு முருகனுடைய திருவடியில அவளை சேர்த்து. பெரிய புராணத்துல நாயன்மார்களுடைய சரித்திரமா இருக்கட்டும், இல்ல பக்த விஜயத்துல பாண்டுரங்க பக்தாளுடைய சரித்திரமா இருக்கட்டும், கிரகஸ்தால வாழ்ந்த பல அடியார்களுடைய மனைவிமார்களுக்கும் இதே உயர்ந்த கதிதான். இப்போ அவ பையன் நரசிம்மன் இருக்கானோ, அவன் நஞ்சம்மாவோட அஸ்திய காசிக்கு கொண்டு வந்து கங்கையில கரைச்சுட்டான். ஏதோ பர்மால வேலை கிடைச்சு அவன் கிளம்பிட்டான். நம்ம மைசூர் சுவாமிகள் இப்போ காசிலேருந்து சார்தாம் யாத்ரா கிளம்பிட்டார். கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத்துக்கு கூட போனார். அங்க அவருக்கு ஹிமாலயாஸ்ல நிறைய சாதுக்களுடைய சத்சங்கம் கிடைச்சது. தன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை இந்த சாதுக்களுக்கெல்லாம் பண்ணுவார். திருப்புகழ் சொல்லிண்டே இருப்பார். அந்த சாதுக்கள்ல ஒரு சாது கிட்டேந்த முறைப்படி சந்நியாசம் வாங்கிண்டார். அந்த சாது தான் நம்ம மைசூர் சுவாமிகளுக்கு சச்சித் ஆனந்தா, சச்சிதானந்தா என்கின்ற திருப்பெயரையும் அளித்தார். இப்போ நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் ஹிமாலயாஸ்ல இருந்து அயோத்திக்கு வந்துட்டார். இன்னைக்கு வந்திருந்தாருன்னா சௌக்கியமா நம்ம ராம்லல்லாவை தரிசனம் பண்ணிருக்கலாம். அயோத்தி ஊர் எல்லையில ஒரு புதர்கிட்ட ஒரு வயசானவர் அப்படியே கிடக்க, உடம்பெல்லாம் முள்ளா இருக்கு, ஒரே ரத்தம். இதை பார்த்துட்டு சச்சிதானந்த சுவாமிகளுக்கு தாங்கல, அப்படியே அவர்கிட்ட ஓடி போனார். அவ்வளவு கம்பேஷன். அந்த முள்ளெல்லாம் ஜாக்கிரதையா மெதுவா அவருக்கு வலிக்காம எடுத்து விட்டார். அந்த காயத்தெல்லாம் சுத்தப்படுத்தி ஊருக்குள்ள போய் அவருக்கு ஆகாரம் வாங்கி கொடுத்தார். அந்த கிழவர் சாப்பிட்டுட்டு அவருக்கு கொஞ்சம் தெம்பு வந்த அப்புறமா தான் நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் அந்த இடத்துல இருந்து கிளம்பினார். இந்த கிழவருக்கு பண்ணின சுஷ்ரூஷையில நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் கொஞ்சம் டயர்டா போயிட்டார். ஒரு மரத்துக்கடியில அப்படியே படுத்துன்னு விட்டார். அந்த மரத்துக்கு மேல சில குரங்குகள் உட்கார்ந்துட்டு குரங்குத்தனம் பண்ணிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு நம்ம சச்சிதானந்த சுவாமிகளுக்கு ஒரு திருச்செந்தூர் திருப்புகழ் பதிகத்துல அருணகிரிநாத சுவாமிகள் சொல்ற ராமபிரானின் வானர சேனை நினைவுக்கு வந்து கொடுத்த. திருப்புகழ்ல ராமாயண காட்சிகள் உண்டு, மகாபாரத காட்சிகள் உண்டு, நாயன்மார்களுடைய சரித்திரங்கள் உண்டு. திருப்புகழ்ல இல்லாத விஷயமே கிடையாது. இப்போ நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் அந்த திருப்புகழ் பதிகத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அந்த குரங்குகளுக்கெல்லாம் என்ன தோணித்தோ என்னமோ குடு 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 குடுன்னு ஊருக்குள்ள ஓடி போச்சு. யாரோ அதி ரோட்டி சப்ஜி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அவகிட்ட இருந்து ஒரு 4-5 ரோட்டியை தூக்கிட்டு வந்து இவர்கிட்ட போட்டு கொடுத்து, இவருக்கும் பாவம் ஒரே பசி, அதை சாப்பிட்டு விட்டார். இதுவும் முருகப்பெருமானின் திருவிளையாடல் தான் அப்படின்னு நினைச்சிட்டார். இப்போ நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் அவருடைய யாத்திரையெல்லாம்
நல்லபடியா முடிச்சுண்டு 1916 ஏப்ரல் மாசம் மெட்ராஸுக்கு செங்கல்வராய பிள்ளையாத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். அப்பெல்லாம் இப்ப மாதிரி பிரயாண வசதியோ தங்கத்துக்கு வசதியோ இல்லை ஏதாவது சாப்பிடணும்னா ஜொமேட்டோவோ ஸ்விக்கியோ கிடையாது இல்லையா. மேலும் இந்த மகான்கள்ட்டெல்லாம் காலனா காசு பணம் இருக்காது, வச்சுக்க மாட்டா. எப்படியோ அத்தனை ஸ்தலங்களுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுவா. அதுதான் பகவத் கிருபைங்கிறது. அதான் மணிவாசகர் சிவபுராணத்துல அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு பாடினார். இப்போ நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் தன்னுடைய யாத்ரா அனுபவங்கள் எல்லாம் மெட்ராஸ்ல பக்தாளோட ஷேர் பண்ணிட்டார். இதை பத்தி பகவான்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு அவருக்கு தோணிடுது. அடுத்த மாசமே, அதாவது இன் மே ஆஃப் 1916 மெட்ராஸ்லேருந்து திருவண்ணாமலைக்கு போய் விருப்பாட்ச குகையில பகவானுடைய தரிசனத்துக்காக காத்துட்டு இருந்தார். பகவான் அங்க வந்து இவரை பார்த்துட்டு போ 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 கிழப்போ ஓடு ஓடு அப்படின்னு விட்டார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்தவா யாருக்குமே ஒண்ணுமே புரியவே இல்லை. ஏன்னா பகவான் பக்தால போன்னு சொல்லி யாருமே பார்த்ததில்ல. சேஷாத்ரி சுவாமிகளாவது யாருக்கிட்ட எப்போ என்ன சொல்லுவாருங்கிறத ப்ரெடிக்டே பண்ண முடியாது. போடா திருடான்லாம் சொல்லியிருக்கார். அவருடைய சரித்திரத்துல வரும். ஆனா அவன் நிஜமாவே திருடனா இருப்பான். நம்ம பகவான் சாந்த ஸ்வரூபி இல்லையா. நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குன்னு நினைச்சுட்டு சச்சிதானந்த சுவாமிகள் கீழே இறங்கி வந்துட்டார். ஊருக்குள்ள நுழையறார். கமாண்டிங்கா ஒரு குரல் கேட்டது. வா வா வா, உனக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன், வந்து உட்காரு. சேஷாத்ரி சுவாமிகள் சச்சிதானந்த சுவாமிகளை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பகவத் பாதாள் அருளி செய்த சிவ மானச பூஜா ஸ்தோத்திரத்திலிருந்த ஒரு ஸ்லோகத்தை அவருடைய காதுல உபதேசம் பண்ணினார். ஆத்மா த்வம் கிரிஜாமதி சஹசராஹ பிராணா ஷரீரம் க்ருஹம் பூஜா தே விஷயோபபோகரச்சனா நித்ரா சமாதி ஸ்திதிஹி சஞ்சாரः பதயோ பிரதக்ஷிண விதிஹி ஸ்தோத்ராணி சர்வா கிரோ यद्यत् कर्म करोमि तदखिलं शंभो तवाराधनम्. हे शंभो, நீயே என்னுடைய ஆத்மா. ஆத்மா துவம், அம்பாளே என்னுடைய அறிவா இருக்கா. கிரிஜா மதிஹி, உன் கூட இருக்கிற சிவ கணங்கள்னா என்னுடைய பிராணன். சஹச்சராகா பிராணாகா, என்னுடைய ஷரீரமே நீ குடியிருக்கும் கோவில். ஷரீரம் குருகம், மாமா ஷரீரம் தவ குருகம். போகத்தையே தரக்கூடிய விஷயங்களை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே நான் உனக்கு பண்ற பூஜையா ஏத்துக்கோ. விஷயோப போக ரச்சனா தே பூஜா. அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணி சமாதி நிலைக்கு போற கேஸ் நான் கிடையாதுப்பா. நான் இழுத்து போத்திண்டு தூங்குவேன். அந்த தூக்கத்தையே சமாதி நிலைன்னு வச்சுக்கோ. நித்ரா சமாதி ஸ்திதிஹி. என்னுடைய 2 கால்களாலையும் இங்கேயும் அங்கேயும் நடந்து ஊர் சுத்தின்னு இருக்கேன். அதுவே நான் உனக்கு பண்ற பிரதக்ஷணம்னு வச்சுக்கோ. பதயோகோ சஞ்சார பிரதக்ஷிண விதிஹி. நான் பேசுற பேச்சே உனக்கு பண்ற ஸ்தோத்திரம் பா. ஸ்தோத்ராணி சர்வா கிரோ. இப்படி நான் பண்ற எல்லா காரியங்களும் ஹே சம்போ, இதுவே நான் உனக்கு செய்யும் வழிபாடு, ஆராதனம்.
यद्यत् कर्म करोमि तदखिलं शम्भो तवाराधनम्. ஆச்சாரியால் இவ்வளவு எளிமையான ஒரு பக்தி பாவத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். இதோட ஆழமான அர்த்தத்தையும் நீ புரிஞ்சுக்கோ. தொடர்ந்து சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னார், உன்னுடைய சிந்தனை, சொல், செயல், தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ், இது மூணுத்தையும் அந்த ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டேன்னா நான் என்கின்ற அகங்காரமும் என்னுடையது என்கின்ற மமகாரமும் உன்னை விட்டு நீங்கி நீ பிரம்மத்தை உணர்வாயாக. இப்படி சேஷாத்ரி சுவாமிகள் சச்சிதானந்த சுவாமிகளுக்கு உபதேசம் பண்ணி இப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டார். சச்சிதானந்தா, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் திருப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கோ, அப்படி ஏதாவது ஒரு பதிகம் உனக்கு நினைவுக்கு வந்தா சொல்லேன் பார்ப்போம். இப்போ நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் ஒரு திருப்புகழ் பாடல், இது ஒரு பொது திருப்புகழ் பாடல், அமலவாயு என்று தொடங்கும் திருப்புகழ் பதிகத்திலேந்த எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே. எனது யானும் வேறாகி, எனது என்னுடையது என்கின்ற மமகாரமும் யான் நான் என்கின்ற அகங்காரமும் வேறாகி, என்னை விட்டு நீங்கி விலகி, எவரும் யாதும் யானாகும், பிறர் எவரும் பிற பொருள்கள் எவையும் நானே என்கின்ற உயர்ந்த நிலையை எனக்கு தந்து அருள்வாயாக. அதோடு கூட வாதினை அடர்ந்த என்கின்ற பழமுதிர்ச்சோலை திருப்புகழ் பதிகத்தில் வர சோகமது தந்து என்னை ஆழ்வாய். சோகம், சஹா பிளஸ் அகம், அது நான், அதுவே நான், நானே அது. ஜீவாத்மாவே பரமாத்மா, பரமாத்மாவே ஜீவாத்மா, இவை ரெண்டும் வெவ்வேறே அல்ல, ஒன்றே என்கின்ற உயர்ந்த உணர்வை எனக்கு தந்து என்னை நீ ஆழ்வாயாக. இப்படி சச்சிதானந்த சுவாமிகள் சொன்ன உடனே சேஷாத்ரி சுவாமிகள் சந்தோஷப்பட்டார். வேதம் சொல்ற சக்தியான விஷயங்கள் எல்லாம் அருணகிரிநாத சுவாமிகள் இவ்வளவு எளிமையா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த திருப்புகழ் ஒரு மகா மந்திரம் வா, இதுவே உனக்கு ஏற்ற ஒரு மந்திரம். திருப்புகழே சொல்லின்று இங்கேந்த நீ வள்ளிமலைக்கு போ, அங்கேயே தங்கிண்டுரு, பின்னாளில் யாமும் அங்கு வருவோம். இப்படி சொல்லி சேஷாத்ரி சுவாமிகள் அவருடைய உபதேசத்தை பூர்த்தி பண்ணினார். நம்மளும் இன்றைய தினம் இந்த இடத்துல பூர்த்தி பண்ணுவோம். அடுத்த பதிவுல நம்ம சச்சிதானந்த சுவாமிகளின் வள்ளிமலை வாசம், அவர் பண்ணின திருப்புகழ் பிரச்சாரம் மற்றும் வள்ளி கல்யாணம், அழகு முருகன் சீரீஸ் எடுத்துட்டு விட்டோம், வள்ளிமலைக்கு வந்து விட்டோம், வள்ளி கல்யாணம் சொல்லணுமே. மேலும் பின்னாளில் யாமும் அங்கு வருவோம்னு சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னார் இல்லையா? நிஜமாவே சேஷாத்ரி சுவாமிகள் வள்ளிமலைக்கு போனாரா என்ன? அந்த விஷயத்தையும் அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வைகாசி விசாகம், முருகனுக்கு ரொம்ப விசேஷம், குருவாரமா வேற அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானின் திருவருளும் ரமண மகரிஷி ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுடைய குருவருளும் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இன்றைய தினம் பூர்த்தி பண்ணுவோம். அடுத்ததா ஆடி கிருத்திகை அன்று சந்திப்போம். வள்ளி கல்யாணமாச்சே, நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண வேண்டாமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ.